இப்பவும் சொல்றேன், 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு, இன்னொன்னு. தளபதி விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நேற்று தாவக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பத்தி அப்டேட் தாங்க இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அந்த மீட்டிங் ஒளிபரப்பு பண்ணப்பட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் டீம் முன்னாடி உட்காந்தாங்க. அண்ணன் பேசாரு, ஒரு மாசம் கழிச்சு லேட்டா ஒரு மாசம் கழிச்சு பேச போறாரு, எப்படி பேச போறாரு அப்படின்ட்டு வந்து பயங்கர எதிர்பார்ப்புல டீம் முன்னாடி உட்காந்தேன். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா எனக்கு. அண்ணன் வந்து முதல்ல ஆக்டர் விஜயா பேசியிருந்தார். இப்ப அந்த டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி விஜயா பேசுறார். என்ன ஒரு அந்த தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் அவர் பேசுறதுக்கு, அவரு பேச்ச உள்ள கிளாரிட்டி எல்லாம் சூப்பரா இருந்துங்க. நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா உங்களால் முடிஞ்சா வந்து யூடியூப்ல இருக்கிறத பாருங்களேன். அப்ப நான் சொல்றது உண்மையானது உங்களுக்கே புரியும். தெளிவா பாயிண்ட சொன்னார், ஒன்னொன்னையும் தெளிவா சொன்னார், எந்த ஒரு குழப்பமும் இல்லாத மாதிரி. அதே மாதிரி திரும்பவும் ஒரு பாயிண்ட தெளிவா சொல்லிட்டாரு. இந்த 2026 எலெக்ஷன் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையும் தான் போட்டி அப்படின்ட்டு. இதனால வந்து கலக்கப்பட்டிருக்க வந்து அதிமுகவும் பிஜேபி கூட்டணி தாங்க. அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க எப்படியா இருந்தாலும் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அவரை அப்படியே மடக்கி போட்டு நம்ம கூட்டணிகளை கொண்டு வந்து நம்ம ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சலாம் அப்படின்னு ஏடிஎம்கே நினைச்சது. பிஜேபி இதை வச்சு வந்து திமுகவை இது பண்ணலாம், பழி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த இது எதுக்குமே ஒரு மாட்டாம அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு, நம்ம தலைமை தேவைக்க தலைமை யாரு இருக்காங்களோ அவ்வளவுதான் கூட்டணி அப்படின்ட்டு. நீங்களும் டைம் இருந்தா பாருங்க, யூடியூப்ல அவைலபிளா இருக்கும், பாருங்க.